அதுக்கப்புறம் அதனுடைய அல்காரிதம் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து ரெண்டு எக்ஸாம்பிள், ஒன்று வந்து காப்பி ப்ரிப்பரேஷன், இன்னொன்று வந்து அந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அல்காரிதமோடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது அல்காரிதமுக்கும் ப்ரோக்ராமுக்கும் உள்ள என்ன வேறுபாடுன்றதையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அல்காரிதம் வந்து எந்த மாதிரியான ஒரு அல்காரிதம் வந்து பெஸ்ட் அல்காரிதம் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு கடைசியாக காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். இதில் ரெண்டு ஃபேக்டர் நம்ம ஒன்று படித்தோம். ஒன்று வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், இன்னொன்று வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அதை பற்றி தான் இப்போ நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா, அதே தான் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், எந்த அல்காரிதம் வந்து பெஸ்ட் சூட்டபிள் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரன்னிங் டைம். நம்ம அந்த ரன்னிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு அல்காரிதமுக்கு வந்து எவ்வளோ ரன்னிங் டைம் ஜாஸ்தி இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது வந்து அதுதான் ரன்னிங் டைம். இந்த ரன்னிங் டைமை வச்சு தான் நம்ம வந்து 3 விதமான அசிம்ப்டோட்டிக் நொட்டேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறோம். அதுதான் பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா. இந்த 3ஐயும் நம்ம கிளாஸிஃபை பண்ணி அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து எது வந்து பெஸ்ட்டு அல்காரிதம் ஆர் எஃபிஷியன்சின்னு பார்க்குறோம். ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணும்போது ஒன்று வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம முடிஞ்ச பிறகு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு அல்காரிதமுடைய சர்ச்சிங் டெக்னிக்ஸ் வந்து எடுக்கிறோம். அதில் 2 விதமான சர்ச்சிங் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து லீனியர் சர்ச் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து பைனரி சர்ச் அப்படிங்கிறது. லீனியர் சர்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து லீனியர் சர்ச்சு. ஒரு 10 எலிமெண்ட் இருந்ததுன்னா அதை பாதியாக டிவைட் பண்ணி பார்க்கக்கூடியது வந்து பைனரி சர்ச். இதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது. செகண்ட் யூனிட்டில் வாங்க போகலாம். செகண்ட் யூனிட்ல நம்ம பார்த்தது வந்து ரன் டைம் அப்படிங்கிறது. இந்த ரன் டைம் அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஆப்ரேஷனில் வந்து அது வந்து கேல்குலேட் ஆகிறது அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து 5 இன்ஸ்ட்ரக்ஷனா 10 இன்ஸ்ட்ரக்ஷனா, அதாவது பர் ஆப்ரேஷன், ஒரு ஆப்ரேஷனுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அதை வச்சு தான் நம்ம இந்த ரன் டைம்ங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இது வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா, ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம். அதாவது இந்த 2 ஃபேக்டர்ஸ், இந்த ரன்னிங் டைமும் எக்ஸிக்யூஷன் டைமும் தான் இந்த வேரியஸ் ஆப்ரேஷன்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு உட்காந்து படிக்க போகிறோம். இது என்ன பேசிஸில் இதை வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பேசிஸ் வந்து அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு பேர். அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஸ்டேட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இதை 2 பேஸ் பண்ணி தான் இந்த அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். அது எதை டிசைட் பண்ணுறது அப்படின்னா, there are 3 asymptotic notations. இதுக்கு வந்து 3 நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னா, எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் டைம் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம ஏற்கனவே படித்தோம். அதாவது அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் வந்து டைம் அண்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லி நம்ம படித்தோம். ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து அந்த 3 அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸில் வந்து என்னன்னு படிக்க போகிறோம் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி அல்காரிதம்ஸ். அதில் பிக் ஓ அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அப்பர் பவுண்ட் அப்படின்னு பேர். அது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, த ஒர்ஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படிங்கிறது. இந்த ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அந்த அல்காரிதம்ஸ்ல அந்த டைம் எது லெஸ்ஸாக எடுக்குதோ அதை தான் நம்ம வந்து பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம், ஒர்ஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த 2க்கு நடுவில் இருக்கிறதா நம்ம வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பிக் ஓஹெச், தி அப்பர் பவுண்ட் வந்து நிறைய டைம் எடுக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து worst கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து பிக் ஒமேகா, அது வந்து லோயர் பவுண்டு. இந்த லோயர் பவுண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, த பெஸ்ட் கேஸ் அப்படின்ட்டு அச்சீவ் பண்ணிக்கிறோம். இந்த 2க்கும் நடுவில், இந்த பிக் ஓஹெச்சுக்கும்
பிக் ஒமேகாவுக்கும் இன்பிட்வீனில் ஒன்று இருக்குது, அது பேர் வந்து பிக் தீட்டா, அதாவது டைட் பவுண்டு அப்படின்னா அது வந்து இந்த பிக் ஓஹெச்சுக்கும் பிக் ஒமேகாக்கும் நடுவில் வர்றதை வந்து என்ன சொல்கிறோன்னா டைட் பவுண்டு. இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆர்டர் நொட்டேஷன் comparing run times or growth rates between two growth functions. எது பிக் ஓவும் பிக் ஓ உடைய ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணிட்டு என்னது, the big theta is stronger than big omega OH and big omega. அடுத்தது வந்து the general rules. இதுக்கு வந்து ரெண்டு ஜென்ரல் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கான்ஸ்டன்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து கான்ஸ்டன்ட் எல்லாத்துலேயும் வந்து இக்னோர் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த லோயர் ஆர்டர் டேர்ம்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இக்னோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் 1 லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் லாக் n, லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் n, ஆர்டர் ஆஃப் n log n, லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் 2 power n, லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் n ஃபேக்டோரியல். இதில் வந்து எப்படின்னா இந்த லோயர் டேர்ம்ஸை வந்து நம்ம அப்படியே அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். என்னென்ன இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் g of n, அது வந்து என்னென்ன நம்ம டிஃபைன் பண்ணுறோம், f of n அப்படின்னா there exist constant. ஒரு f of n அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் வந்து c and n0 such that என்ன கண்டிஷனில் அப்படின்னா f of n less than or equal to g of n for n greater than or equal to n0. அதோட முடியுது. அதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். f of n is equal to 5n square plus 2n plus 1. அது வந்து எதை குறிக்குது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த இக்னோர் தி கான்ஸ்டன்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இங்கே என்னது o of n square. அதுக்கு அடுத்தது g of n is equal to n square. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையுமே வந்து நம்ம என்ன அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கும் போது is equal to 5 plus 2 plus 1 அப்படின்னும் போது 8. அதே மாதிரி f of n அப்படிங்கிறது வந்து என்னது 8n ஸ்கொயர். அப்போ n வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 1. அப்படி இருக்கும்போது அப்போ n0 உடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது 1. இப்போ இதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த c of g of n அது எங்கே இருக்குது, மேலே இருக்குது. f of n அப்படிங்கிறது வந்து கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து என்ன சொல்கிறோம், அப்பர் பவுண்டு. அதாவது அந்த g of n மேலே இருக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து அப்பர் பவுண்ட், அதாவது பிக் OH அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து ஒமேகா, அதாவது லோயர் பவுண்ட் அப்படிங்கிறது. லோயர் பவுண்டுக்கு என்ன டிஃபைன் பண்ணுறோம், ஒமேகா ஆஃப் gn is equal to f of n. there exist கான்ஸ்டன்ட், அங்கே எது கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணோம் அதே மாதிரி தான் இங்கே கான்ஸ்டன்ட்டு c and n0. அப்போ c dot c g of n less than or equal to f of n for n greater than or equal to n0. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணுறோம், f of n is equal to 5n square plus 2n plus 1. அது என்னன்னு சொல்கிறோம், ஒமேகா n ஸ்கொயர். இங்கே வந்து g of n வந்து is equal to n ஸ்கொயர். அப்போ c வந்து என்னது 5, n0 வந்து என்னது 0. அப்போ இங்கே 5n ஸ்கொயர் less than or equal to f of n, n greater than or equal to 0. அப்போ இங்கே வந்து நம்ம கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா f of n எங்கே இருக்குது, மேலே இருக்குது. c of gn எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து லோயர் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வர்றது தீட்டா நோட்டேஷன், அதுக்கு பேர் வந்து டைட் பவுண்ட் அப்படின்றது. இப்போ இந்த டைட் பவுண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது. அதாவது அதனுடைய டெஃபினேஷன் என்ன, g of n is equal to f of n. there exist கான்ஸ்டன்ட்ஸு. எத்தனை கான்ஸ்டன்ட்ஸு, ரெண்டு கான்ஸ்டன்ட் cn, c1 and c2 and n0. அதாவது c1 of gn less than or equal to f of n and c2 g of n for n greater than or equal to n0. இப்போ இங்கே வந்து என்னது f of n is equal to 5n square plus 2n plus 1. அப்போ gn of n வந்து equal to n square. c1 வந்து என்னது 5, c2 வந்து 8, n0 வந்து 1. இப்போ அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா c1 and c2 வந்து லோயர் பவுண்ட்லேயும் அப்பர் பவுண்ட்லேயும் இருக்குது. ஆனால் அந்த f of n எங்கே இருக்குது, மிடில் இருக்கிறதுனால இது வந்து என்னது, இட் இஸ் கால்ட் as a டைட் பவுண்ட். அதே மாதிரி இங்கே வந்து இந்த லாகரிதமிக் டைம், நிறைய லாகரிதமிக் டைமோடைய கிராஃப் வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து
n ஸ்கொயர் இருக்கு, அப்புறமா n இருக்கு, அப்புறமா log of n இருக்கு. ஸோ இது எது பேஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த log of 2 is equal to என்னது log of 2 power 2 1 அப்படிங்கிறது. log of 1024ன்றது என்னது log of 2 1024 is equal to 10. when compared to the functions n and n square, ரெண்டு கிராஃப் இருக்கு பாருங்க, n and n square இருக்கு இல்லையா, அப்போ அது என்னது log of n grows very slowly. அப்போ n ஸ்கொயர் வந்து என்னது அதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். therefore logarithmic time implies that algorithms running time is proportional to the logarithm of the input size. அதாவது ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, இது இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது இன்னொரு கிராஃபு, எது பெஸ்ட்டு கிராஃபு எது பெஸ்ட் அப்படின்றது இங்கே ஒன்று இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 அது வந்து பெஸ்ட் அப்படின்னு. ஆர்டர் ஆஃப் 1 வந்து பெஸ்ட் அப்படின்னா என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிறது வந்து ஆர்டர் ஆஃப் 1 வந்து பெஸ்ட். அதுக்கு அடுத்தது ஆர்டர் ஆஃப் லாக் ஆஃப் n அது வந்து குட், ஆர்டர் ஆஃப் n அது வந்து ஃபேர், அப்புறமா ஆர்டர் ஆஃப் n log n அப்படிங்கிறது வந்து பேட். அதுக்கு அடுத்தது ஆர்டர் ஆஃப் n ஃபேக்டோரியல், ஆர்டர் ஆஃப் c பவர் n, ஆர்டர் ஆஃப் n பவர் c, இது எல்லாமே வந்து ஒஸ்ட்னு சொல்கிறோம். எதுக்கு? ஃபார் த ரன்னிங் டைம் காம்ப்ளெக்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் big of O, அதாவது தி அப்பர் பவுண்ட். அதுக்கு அடுத்தது இங்கேயும் இன்னொரு த ஆர்டர் ஆஃப் 1 கீழே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அது வந்து இட் இஸ் த பெஸ்ட்டு. ஆர்டர் ஆஃப் லாக் n அதுக்கு அடுத்தது வந்து ஆர்டர் ஆஃப் n. ஸோ எதெல்லாம் வந்து ஸ்டீப்பாக போகுதோ அது எல்லாமே அண்டர் த ஒஸ்ட் கேசஸ். அதுக்கு அடுத்தது த பெஸ்ட்டு ஒஸ்ட் அண்ட் ஆவரேஜ் கேஸ் எஃபிஷியன்சி. எப்படி நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பெஸ்ட் கேஸ் அப்படின்ட்டு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, if the first element in the list matches with a key element to be searched in the list of elements. ஸோ ஒரு எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டே அந்த எலிமெண்ட்டை வந்து சர்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து த பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அதனுடைய இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா the efficiency in this case is expressed as order of 1 as only one comparison is enough. ஒரே கம்பேரிசன்ல அந்த எலிமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணதுனால அது வந்து இட் இஸ் த பெஸ்ட் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி இங்கே ஒரு நம்பர் இருக்கு 23, 17, 5, 90, 20, 12, 44, 38, 84, 77, 7 இருக்கு. இந்த நம்பரில் நம்ம எதை அடுத்தது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 0 9 வரைக்கும் இருக்கிறது. நம்ம என்ன நம்பர் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் சர்ச் எந்த நம்பரை நம்ம சர்ச் பண்ணுறோம் 23. அந்த 23 எங்கே இருக்குது? இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்போது ஃபஸ்ட்லேயே இருக்கிறதுனால அது வந்து ஃபவுண்டு. ஏன் அது வந்து பெஸ்ட் கேஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா ஃபஸ்ட் கேஸ்லேயே அது வந்து அந்த நம்பரை சர்ச் பண்ணதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் ஏ best case efficiency. So best search as it is the first element. அதுக்கு அடுத்தது வர்றது வந்து best worst and average case efficiency அப்படின்னா, அதாவது worst case. The worst case அப்படின்னா if the complete list is searched and the element is found only at the end of the list or not found, அது வந்து என்னது it is the worst case. அதாவது if it is the complete list search பண்ணியிருந்தாலும் found only at the end, கடைசியில் இருக்கக்கூடிய இடத்துல கண்டுபிடிச்சாலும் ஆர் அந்த நம்பரை வந்து சர்ச்சே ஆகலை அப்படின்னாலும் இந்த ரெண்டு கேசஸ்மே வந்து என்னது n டைம்ஸ் சர்ச் ஆகுது ஆர் n டைம்ஸ் சர்ச் பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? ஆர்டர் ஆஃப் n. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? த worst case அப்படிங்கிறோம். The efficiency in this case is expressed as order of n because n comparison is required to complete the search. அதனால it is worst case. அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம். நம்பர் 23, 17, 5, 90, 12, 44, 38, 84, 77, 7. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஃப்ரம் 0 to 9 இருக்கு. இப்போ நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் சர்ச் வந்து என்னது? சர்ச் நம்பர் என்னது? 7. அது எங்கே இருக்கு? லாஸ்ட்ல இருக்கு. அந்த லாஸ்ட்ல இருந்தாலும் அது வந்து ஃபவுண்டு தான். பட் இருந்தாலும் அந்த ஃபவுண்ட் இருந்தனாலும் எத்தனை தடவை அது வந்து சர்ச் ஆகுது? n டைம்ஸ். ஆர் இங்கே வந்து என்னது 9 டைம்ஸ் அது வந்து சர்ச் ஆகுது, அதாவது 10 டைம்ஸ் அது சர்ச் ஆகுது. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் தி worst கேஸ். இன்னொன்று என்னன்னா சப்போஸிங் அந்த நம்பர் கிடைக்கவே இல்லை அப்படின்னாலும் அது வந்து இட் இஸ் த worst கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் நம்பர் 14.
சர்ச் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அப்போ என்ன ஆகும், n டைம்ஸ் அதை கால்குலேட் பண்ணாலும் அதனால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. therefore n டைம்ஸ் சர்ச் பண்ணதுனால அது பேர் வந்து இட் இஸ் த worst case efficiency not foundன்னு வரும். அதுக்கு அடுத்தது average case efficiency obtained by finding the average number of comparisons as given below. என்னது, minimum number of comparison, அதாவது ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணினது. அதுக்கு அடுத்தது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ், அதாவது இந்த லாஸ்ட்ல வந்து அந்த 7 இருந்தது இல்லையா, அது வரைக்கும் இன் கம்பேரிசன்ஸ். அதுக்கு அடுத்தது if the element is not found, அந்த எலிமெண்ட்டே வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா then the number of comparison வந்து என்னது n. average number of comparisons அப்படின்றது n plus 1 divided by 2. அப்போ இதை வந்து நம்ம இந்த ஆவரேஜ் எஃபிஷியன்சின்றதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா in terms of theta. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஒரு சர்ச்சிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து தி அல்காரிதம் ஃபார் சர்ச்சிங் டெக்னிக்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட்டு வந்து லீனியர் சர்ச்சு, இன்னொன்று வந்து பைனரி சர்ச். அந்த லீனியர் சர்ச் அப்படின்றத எடுத்துரும். அது வந்து லீனியர் சர்ச்னா என்னது, லீனியர் சர்ச்சுக்கு இன்னொரு பேர் என்னது, சீக்வென்ஷியல் சர்ச். இந்த மெத்தட் வந்து the select search element with each element in the sequence until the desired element is found or the list is exhausted. ஒவ்வொரு எலிமெண்டா சர்ச் பண்ணிட்டே வரும் until the கடைசி வரைக்கும். in search algorithm list need not be ordered. அதாவது இந்த லீனியர் சர்ச்ல அங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து சார்ட் பண்ணி ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனுடைய சூடோ கோட், லீனியர் சர்ச்சோட சூடோ கோட் என்ன, டிரான்ஸ்ஃபர்ஸ் தி அரே யூசிங் எனி லூப். ஸோ ஒரு லூப் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எத்தனை தடவை நம்ம அந்த லூப்ல போக முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன் எவ்ரி ஐட்ரேஷன் கம்பேர் த டார்கெட் சர்ச் கீ. அதாவது ஒவ்வொரு தடவை நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம எந்த வேல்யூ நம்ம சர்ச் பண்ணமோ அதை வந்து நம்ம பேஸ் பண்ணிட்டு அந்த கரண்ட் வேல்யூவோட லிஸ்ட்ல இருக்கிறதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இஃப் த வேல்யூஸ் மேட்சஸ், அப்படி அந்த டார்கெட் சர்ச் வேல்யூ அந்த கரண்ட் வேல்யூ அது வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும். இஃப் த வேல்யூஸ் டூ நாட் மேட்ச், அப்படி அது வந்து இந்த கரண்ட் வேல்யூ அந்த டார்கெட் சர்ச் வேல்யூ மேட்ச் ஆகல அப்படின்னா மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட். இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னா அந்த மாதிரி மேட்சிங் வந்து கிடைக்கல அப்படின்னா டிஸ்பிளே த சர்ச் எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ இதுதான் வந்து என்னது சூடோ கோட். அதாவது ஒரு ஜென்ரல் சிம்பிள் இங்கிலீஷ்ல ஒரு அல்காரிதம், அதாவது சூடோ கோட் எப்படி எழுதுன்றது இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து லீனியர் சர்ச் அப்படிங்கிறது. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நம்பர் 10, 12, 20, 25, 30. இது வந்து என்னது ஒரு நம்பர். ஸோ இதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ என்னது 0. அதுக்கு அடுத்தது 1, 2, 3, 4. இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ நம்ம என்ன சொன்னோம், லீனியர் இல்லும் போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு நம்பரா சர்ச் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நம்பரா சர்ச் பண்ணும்போது 25 வந்து நம்மளோட சர்ச் நம்பர் என்னது 25. ஸோ அந்த 25 வந்து 10 ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட. ஸோ இட் இஸ் நோ, அந்த ஓன்றது வந்து 0ங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அது வந்து நோ, இட் இஸ் நாட் ஈக்குவல். 25 வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 10, நோ. அதுக்கு அடுத்தது திரும்ப 25 வந்து எதோட கம்பேர் ஆகுது, இஸ் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட்ல போகுது அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1, அதுவும் வந்து நோ. அதுக்கு அடுத்தது 25 திரும்ப இதோட கம்பேர் பண்ணோம், செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ அதனுடைய வேல்யூ என்னது 20. ஸோ 25 ஈக்குவல் டு 20. ஸோ அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2. ஸோ அதுவும் என்ன ஆகுது, இட் இஸ் நாட் மேட்சிங், அதனால அதுவும் நோ. அதுக்கு அடுத்தது 25 வந்து ஈக்குவல் டு 25, அதனோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3. இப்போ ரெண்டுமே வந்து அந்த சர்ச் வேல்யூ நம்ம கரண்ட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே வந்து கண்டிஷன் வந்து என்னது, எஸ் போத் ஆர் ட்ரூ. அப்போ என்னது, the value 25 is found in the index value 3. அதுக்கு அடுத்தது வந்து என்னது, பைனரி சர்ச். இந்த பைனரி சர்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டும் வந்து நம்ம வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னென்ன நம்பர் இருக்கு, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 99 இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன வேல்யூ சர்ச் பண்ணுறோம்,
60 வந்து சர்ச் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ மிட் வேல்யூங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த மிட் வேல்யூங்கிறது என்னது? லோ வேல்யூ ப்ளஸ்ஸு ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. லோங்கிறது என்னது? 0. ஹைங்கிறது வந்து என்னது? 9. இப்போ அங்கே போடும்போது என்னது? 0 ப்ளஸ் 9 மைனஸ் 0 டிவைடட் பை 2. அப்போ என்ன ஆகுது? 9/2. 9/2 உடைய வேல்யூ என்னது? 4.5. அந்த டெசிமல்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணோம்னா அதனுடைய வேல்யூ என்னது? மிட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? 4. இப்போ 4 எங்கே வருது? அதனோட கரண்ட் வேல்யூ எங்கே வருது? 50ல் வருது. இப்போ திரும்ப நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பாதியை டிவைட் பண்ணிட்டோம். இப்போ 50 இருக்க இடத்துல வந்து 4 இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வேல்யூ வேணும்? 60. திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்பவும் சர்ச் பண்ணுறோம். ஸோ மிட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 4. திரும்பவும் வேல்யூ வந்து 50. இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம். நம்ம தேட வேண்டிய வேல்யூ என்னது? 60. 60 கிரேட்டர் தேன் 50. எஸ் ஆர் நோ? 60 வந்து 50யோட கிரேட்டர். ஸோ எஸ்ங்கிறதுனால என்ன ஆகுது? நம்ம வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். ஏன்னா 60 எங்கே இருக்குது? ரைட் சைடு டு 50. அதனால ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ திரும்பவும் இப்போ மூவ் பண்ணியாச்சு. இப்போ 60, 70, 80, 90, 99. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்தது 5லேருந்து 9 இருக்கு. இப்போ நம்ம திரும்பவும் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சர்ச் வேல்யூ வந்து என்னது? 60. ஸோ மிட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. இப்போ லோ வந்து என்னது? 5. ஹை வந்து என்னது? 9. அப்போ 5 + 9 - 5 டிவைடட் பை 2. அப்போ என்னது? அதனுடைய வேல்யூ என்னது? 7. அப்போ 7 மிட் வேல்யூ எங்கே இருக்குது? அதனுடைய வேல்யூ என்னது? 80. இப்போ நம்ம திரும்பவும் கம்பேர் பண்ணுறோம். அதாவது 80. நம்ம சர்ச் வேல்யூ என்னது? 60. ஆனால் நம்ம 60 வந்து எங்கே இருக்குது? 60 இஸ் லெஸ் தேன் 80. எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ எந்த சைடில் இருக்குது? 60 எந்த சைடில் இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ஹென்ஸ் சின்ஸ் எலிமெண்ட்ஸ் டு தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி 7. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த 80 to 99 எலிமினேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இருக்கிறது நமக்கு வந்து லாஸ்ட்டாக 60, 70. அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 5 and 6. இப்போ திரும்பவும் நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிட் வேல்யூ என்னது? லோ அண்டு ஹை. ஸோ லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. ஸோ என்ன வருது? 5 + 6 - 5/2. ஸோ அது வந்து 5 + 1/2. ஸோ 5 + 0.5 அதாவது 5.5. இக்னோரிங் த டெசிமல்னு சொன்னேன். ஸோ மிட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னது? இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 60 அதனுடைய வேல்யூ என்னது? இப்போ 60. நம்ம சர்ச் வேல்யூ என்னது? 60. 60 and is equal to 60. yes or no? yes. அப்போ hence the search value 60 is in the index value 5. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த பைனரி சர்ச்சிங்கில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நீங்கள் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பைனரி சர்ச்சில் அதாவது 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து நம்ம மிட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் அந்த லெஃப்ட் சைடும் அந்த ரைட் சைடையும் நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு எலிமெண்ட்டை. ஃபைனலாக வந்து நமக்கு 60 and 5 வருது. ஸோ அதுதான் நம்மளுடைய சர்ச் வேல்யூ. 60 is equal to 60. Hence the search value 60 is in the index value 5. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன ஒரு அனிமேஷன். இது நம்பர் 37 வந்து பைனரி சர்ச்சில் கண்டுபிடிக்கிறது. அதை இதே மெத்தட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மிட் வேல்யூ கண்டுபிடிச்சு லோ அண்டு ஹை. ஸோ அதை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து நோன் வரும். 37 is equal to 37னா ஒரு தம்பு ப்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த சாப்டரில் நம்ம செகண்ட் ஹாஃபில் நம்ம பார்த்த மொத்த விஷயத்தையும் ஒரு கன்சாலிடேட்டடாக ஒன்று பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்